பிரதமரின் அறிவிப்பால் பிளவுபட்ட பாஜக. சுஷ்மா சுவராஜ், முரளி மனோகர் ஜோஷி கருத்து மோதல். ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்து டெல்லியில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜரான ராசா சென்னையில் இன்று பேட்டி. புதுவையில் காங்கிரஸ் கட்சி உடைகிறது. முன்னாள் முதல்வர் ரங்கசாமி புது கட்சி தொடங்குகிறார். தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் மீண்டும் பலத்த மழை பெய்யும். வங்கக்கடலில் காற்று சுழற்சி உருவானது. வணக்கம். விரிவான செய்திகள். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை நடத்தவிடப் போவதில்லை என்று அறிவித்தாலும் அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாக என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்துள்ளார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரம் குறித்து விசாரிக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடந்த குளிர்கால கூட்டத்தொடரை முடக்கின. இதற்கிடையே பிப்ரவரி மாதம் தொடங்கவுள்ள நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரையும் நடத்தவிடாமல் முடக்கப் போவதாக பாஜக அறிவித்திருந்தது. இந்த நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த ஒத்துழைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக மக்களவைத் தலைவர் மீரா குமார் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். மக்களவை சபாநாயகர் மீரா குமார் கூட்டியுள்ள இந்த கூட்டத்தில் பாஜக கலந்து கொள்ளும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் ராசாவை சிபிஐ அதிகாரிகள் மீண்டும் அழைத்து விசாரிக்க இருக்கிறார்கள். பெண் இடைத்தரகர் நீரா ராடியாவிடமும் ஏற்கனவே விசாரணை நடந்துள்ளது. இவர்கள் தவிர தொலைத்தொடர்பு துறையின் முன்னாள் அதிகாரிகள் சிலரையும் சிபிஐ விசாரித்துள்ளது. புதிய தகவல்களின் அடிப்படையில் ராசாவிடம் மீண்டும் சிபிஐ அதிகாரிகள் விசாரிக்க இருப்பதாக தெரியவந்துள்ளது. விசாரணை விவரங்கள் பிப்ரவரி மாதத்தில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். இதனிடையே புதுடில்லியில் இருந்து இன்று சென்னைக்கு வந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது அதன் விவரங்களை வெளியிடுவது சரியல்ல என்று அவர் குறிப்பிட்டார். புதுச்சேரி மாநில காங்கிரஸில் பிளவு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் வைத்திலிங்கம் தலைமையிலான அரசு மக்கள் விரோத ஆட்சியாக நடைபெறுவதாக முன்னாள் முதல்வர் ரங்கசாமியின் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் தனியாக கூட்டம் நடத்திய முன்னாள் முதல்வர் ரங்கசாமியின் ஆதரவாளர்கள் இலவச வேட்டி சேலை முதல் வெள்ள நிவாரணம் வரை ஆட்சியாளர்களின் குளறுபடியால் மக்கள் அலைக்கழிக்கப்பட்டு வருவதாக தீர்மானம் நிறைவேற்றினார்கள். நல்லாட்சி நடத்திய ரங்கசாமியை பதவி வெறியர்கள் முதல்வர் பதவியிலிருந்து நீக்கியதை வன்மையாக கண்டிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மக்கள் எண்ணங்களை உணர்ந்து புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்கி தலைமை ஏற்க வருமாறு ரங்கசாமிக்கு அவரது ஆதரவாளர்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள். இதனிடையே முதலமைச்சர் வைத்திலிங்கம் புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், முன்னாள் முதல்வர் ரங்கசாமி காங்கிரஸ் கட்சியில் நீடிப்பதாக தெரிவித்துள்ளார். அவருக்குரிய மரியாதையை காங்கிரஸ் அளித்து வருவதாகவும் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 10 நாட்களுக்கு முன்பு வரை தமிழ்நாட்டில் பலத்த மழை பெய்து ஏரி குளங்கள் நிரம்பின. பல இடங்களில் சாலைகள் துண்டிக்கப்பட்டன. குடிசை வீடுகளும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு பலர் வீடு இழந்து தவிக்கிறார்கள். இந்த நிலையில் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்று சுழற்சியால் கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று அறிவித்துள்ளது. தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களிலும் நல்ல மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதற்கிடையே மேட்டூர் அணை முழு அளவில் நிரம்பி இருப்பதை தொடர்ந்து பாசனத்திற்காக அணை திறக்கப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்தால் அணை மூடப்படும் என்று தெரிகிறது. சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்த ஆலோசனை கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் சுமார் 100 ஓட்டல்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். புத்தாண்டு பிறக்க இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் புத்தாண்டிற்கான கொண்டாட்ட ஏற்பாடுகள் பல்வேறு தரப்பிலும் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக சென்னையில் மெரினா கடற்கரை, அண்ணா சாலை, அடையாறு, புரசைவாக்கம், வேப்பேரி உள்ளிட்ட பகுதிகளில் இரவு வெகுநேரம் வரை இளைஞர்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபடுவது வழக்கம். இந்நிலையில் இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பேசுவதற்காக சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ராஜேந்திரன் தலைமையில் சுமார் 100 ஓட்டல்களின் பிரதிநிதிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ராஜேந்திரன், புத்தாண்டை முன்னிட்டு ஹோட்டல்களில் நடைபெறும் ஆபாச நடனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் இரவு 1:30 மணிக்கு மேல் எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதுபோக நியூ இயர் அன்னைக்கு there will be some traffic restrictions on ECR and Beach Road. ECR and Beach Road வந்து traffic restrictions இருக்கும். There will be no racing allowed.
no eve teasing anywhere, and no drunken driving anywhere. We'll be very strict on that day. ஐபிஎல் ஊழல் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த ஆணையர் ராஜேந்திரன், ஐபிஎல் ஊழல் தொடர்பாக அதன் முன்னாள் தலைவர் லலித் மோடி மற்றும் சிம்மமோஷ் குணால், தாஸ்குப்தா, வேணு நாயர், ஆண்ட்ரோ ஜார்ஜியா, அஜய் வர்மா, கிருஷ்ணமாச்சாரியா ஆகிய 7 பேருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆந்திராவில் உண்ணாவிரதம் இருந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தங்களது உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டனர். தனி தெலுங்கானா போராட்டம் காரணமாக உஸ்மானியா பல்கலைக்கழக மாணவர்கள் பலர் மீது வழக்கு தொடரப்பட்டு இருந்தது. இந்த வழக்குகளை வாபஸ் பெற கோரி தெலுங்கானா பகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார்கள். கோரிக்கை நிறைவேறும் வரை உண்ணாவிரதம் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டு இருந்தது. வழக்குகளை வாபஸ் பெறுவதாக ஆந்திர அரசு அறிவித்ததை அடுத்து காங்கிரஸ் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் தங்களது உண்ணாவிரதத்தை இன்று விலக்கிக் கொண்டனர். நாடாளுமன்ற பொது கணக்கு குழு முன்பு பிரதமர் மன்மோகன் சிங் ஆஜராக தயார் என்று அரசியல் தந்திரமாக அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இந்த ஒரே அறிவிப்பில் பாரதிய ஜனதா கட்சிக்குள் மோதல் தொடங்கிவிட்டது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தில் நாடாளுமன்ற பொது கணக்கு குழு முன்பு ஆஜராக தயார் என்ற பிரதமரின் அறிவிப்பு பயனற்றது என்று பாஜக மூத்த தலைவர் சுஷ்மா சுவராஜ் கூறினார். பொது கணக்கு குழு அதிகாரமற்றது என்றும் அது கணக்கு தணிக்கை அதிகாரியின் கணக்கு வழக்குகளை மட்டுமே பார்க்கக்கூடியது என்றும் சுஷ்மா சுவராஜ் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைத்து விசாரணை நடத்தினால் அரசு கணக்கு வழக்குகளை மட்டுமல்ல, அதில் நடந்த ஊழல்களையும் விசாரிக்க முடியும் என்று அவர் மேலும் கூறினார். ஆனால் பொது கணக்கு குழு தலைவரான பாஜகவின் மற்றொரு மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி கூறுகையில், பொது கணக்கு குழு அதிகாரம் படைத்தது என்று தெரிவித்தார். அரசு கணக்குகளை மட்டுமல்ல, அதற்கு மேலும் சென்று விசாரணை நடத்துவதற்கு இந்த குழுவிற்கு அதிகாரம் உண்டு என்று ஜோஷி கூறியிருக்கிறார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இடையே பிளவு ஏற்பட்டு இருவிதமான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். ஸ்பெக்ட்ரம் அலைவரிசை ஒதுக்கீட்டில் அரசுக்கு அதிகபட்சமாக 1,76,000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு என்று அறிவித்த தலைமை கணக்கு அதிகாரி வினோத் ராய் ஒரு அறிக்கையில் அதை தெரிவித்துவிட்டு மற்றொரு அறிக்கையில் 66,300 கோடி ரூபாய் இழப்பு என்று அறிவித்துள்ளார். இன்னொரு அறிக்கையில் குறைந்தபட்சம் 57,066 கோடி ரூபாய் இழப்பு என்றும் தலைமை தணிக்கை அதிகாரி தெரிவித்து இருப்பதாக முரளி மனோகர் ஜோஷி கூறினார். இந்த 3 அறிக்கைகளையும் பொது கணக்கு குழு ஆராயும் என்றும் 2001ஆம் ஆண்டிலிருந்து தொலைத்தொடர்புத்துறை ஆவணங்கள் பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரத்தில் நாடாளுமன்ற பொது கணக்கு குழு விசாரணையே போதுமானது என்று ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணியசாமி கூறியிருக்கிறார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடாளுமன்ற பொது கணக்கு குழு தலைவராக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த முரளி மனோகர் ஜோஷி உள்ளார் என்றும் அவர் அனுபவம் வாய்ந்த சிறந்த பேராசிரியர் என்றும் தெரிவித்தார். அவரது தலைமையில் உள்ள குழுவில் நேரில் ஆஜராக தயார் என்று பிரதமர் கூறியிருக்கிறார். எல்லா ஊழலும் இந்த இந்தியாவில் நடக்கிற ஊழல் அல்ல சோனியா காந்தியோட அனுமதியோடு தான் நடக்கிறது. நேதொல்லியும் எல்லாம் சொன்னேன், மன்மோகன் சிங் பொம்மை, இன்னைக்கு திடீர்னு அவர் பிரதமர், அவரோட அதிகாரம் பிரயோகம் பண்ணல. எல்லாருக்கும் தெரியுமே முதல்ல அவர் பிரதமர் ஆனபோது இது மாதிரி பிரதமர்னு. எனவே பொது கணக்கு குழு விசாரணையே போதுமானது என்றும் சுப்பிரமணியசாமி கூறினார். நாடாளுமன்ற குழு அமைக்கப்பட்டால் அதில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அதிகமாக இருப்பார்கள். எனவே பொது கணக்கு குழுவே சிறந்தது என்று சுப்பிரமணியசுவாமி கூறினார். ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் சிபிஐ சரியான பாதையில் செல்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் நிகழ்த்த வேண்டிய உரையை அரசு தயாரித்து வருகிறது. 2011ஆம் ஆண்டின் சட்டப்பேரவை முதல் கூட்டம் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி தொடங்குகிறது. அன்று ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா உரையாற்றுகிறார். இதற்காக ஆளுநர் உரை தயாரிக்கும் பணியில் தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஸ்பெக்ட்ரம் விவகாரம் குறித்து விளக்கம் அளிக்க நாடாளுமன்ற பொது கணக்கு குழு முன் ஆஜராக தயார் என்று பிரதமர் மன்மோகன் சிங் அறிவித்து இருப்பது பாஜகவுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளது. ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்காக முதலுதவி பயிற்சிக்கான சான்றிதழ் பெறுவதை கட்டாயமாக்க வேண்டும் என்று தமிழக ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா வலியுறுத்தியுள்ளார். புத்தாண்டை முன்னிட்டு ஹோட்டல்களில் நடைபெறும் ஆபாச நடனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் இரவு 1:30 மணிக்கு மேல் நிகழ்ச்சிகளை நடத்த தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. தன்னுடைய தலைமையிலான அரசை கவனமாக கண்காணித்து வரும்படி பீகார் மாநில மக்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் வினோதமான வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்களது பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்
30134600 என்ற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.